ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலுங்கு மாவோட ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 7 கேஜ் நலுங்கு மாவு எப்படி வந்து எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டோட நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நலுங்கு மாவு பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா மொழுன்னு ஆயிரும். கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நலுங்கு மாவில் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். ஸ்கின் செம்மையாக உங்களுக்கு தேஜஸாக இருக்கும். நல்லா மொழுன்ட்டு மூக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கட்டும், ஸ்கின் சொரன்னு இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே நல்லா க்ளீன் ஆகி நல்லா மொழுன்னு ஆயிரும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த நலுங்கு மாவு. அது மட்டும் இல்லாமல் இந்த நலுங்கு மாவு நம்மளோட சித்தாஸ் நேச்சுரல்ஸ் ஹெர்பலில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரோலில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் கூட இருக்குது உங்ககிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர் வந்து சேனல் வச்சுருக்காங்க, ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பேபிஸ் வெயிட் கெயின் ரெசிபீஸ் எல்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே என்னோட சிஸ்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சேனல் வந்து டேக் பண்ணுறேன், ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பேபிஸ் வெயிட் கெயின் ரெசிபீஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க. ஏன்னா சிஸ்டருக்கு வந்து பேபி இருக்குது, ஒரு சின்ன பேபி, 4 இயர்ஸ் பேபி, 5 இயர்ஸ் பேபி ஒன்று, ஒரு 1 இயர் பேபி ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் டேஸ்டியான நல்ல ஒரு ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெசிபீஸுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல். சேனலை வந்து டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இப்போ வந்து நம்மளோட நலுங்கு மாவை ப்ரிப்ரேஷனை பார்க்கலாம் வாங்க. ஒரு 7.5 கிலோ வந்து நலுங்கு மாவு அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2.5 கிலோ பச்சை பயிறு எடுத்துக்கலாம். ஸோ 2.5க்கு 1.5 அந்த ஈஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1:2ங்கிற மாதிரி. ஸோ 2:1 அந்த மாதிரி. ஸோ அதாவது 2.5 கிலோவுக்கு பச்சை பயிறுனா 1.5 கிலோ கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வண்டு இல்லாமல் நல்லா காய வச்சது, அதாவது நல்லா உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. அதர்வைஸ் நாட்டு பயிராக இருந்தால் கூட ஓகே தான். அது 2.5 கிலோ. அப்புறம் கடலப்பருப்பு 1.5 கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்தது உளுந்து, வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இதுவுமே நல்ல உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மசூர் தால், அதாவது மைசூர் தால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மசூர் தால் வந்து அது ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மசூர் தால் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை செம்மையாக உங்களுக்கு வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உளுந்துமே அப்படி தான், உங்களுக்கு ஸ்கின் டோனை செம்மையாக சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு மிராக்கல் ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது பூலாங்கிழங்கும் அப்படி தான், உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டாகவும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெக்ரான்ஸாகவும் வச்சுக்கும் பாடியை. இது வந்து ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ. நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது கஸ்தூரி மஞ்சள். நான் 1/2 கிலோ தான், அதாவது 7.5 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கார்போக அரிசியும் அப்படி தான், உங்களோட ஸ்கின்னை செம்ம லைட்டன் பண்ணி கொடுக்கும் செம்மையாக. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. கார்போக அரிசி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1/4 கிலோ, அதாவது 250 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது விரலி மஞ்சள், அது ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கஸ்தூரி மஞ்சளுக்கு 1/4 கிலோ விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கும் அப்படி தான், ஸ்கின்னை வந்து சூப்பராக உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இந்த கோரைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுவும் ஸ்கின்னுக்கு அப்படிங்கும்போது எந்த பேரியரையுமே ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். 250 கிராம் வந்து கோரைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆவாரம்பூக்கு வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது, ஹெல்த்தியானது ஒன்றுன்ட்டு. அதுவுமே வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து எடுத்திருக்கேன். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 200 கிராம் எடுத்திருக்கேன் நான், 230. ஸோ நம்மளோட இதுதான் நம்மளோட விஷ் தான், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 230 கிராம் எடுத்திருக்கேன். இதோட ஒரு டப்பி வந்து குங்குமப்பூ நான் எடுத்துக்கிறேன்.
இந்த குங்குமப்பூ டப்பி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 கிராம் வந்து 360 ரூபீஸ் வருது. உங்களுக்கு கம்மி விலையில கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. நல்ல விலையில பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் வந்து இது ஸ்கின்க்கு ஈவன் கிட்டு முதற்கொண்டு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ, அதனால நல்ல ஒரு குங்குமம் பூவா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ரோஜா இதழ் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா காஞ்ச ரோஜா இதழாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். பன்னீர் ரோஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லை எனக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி நல்ல ஒரு பாங்காக நீங்கள் காய வச்சு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். எல்லாமே நான் காய வச்சுட்டேன் இந்த மாதிரி. ஸோ நல்லா வெயில் அடிக்கிற நாளில் ஒரு 3 நாள் ஃபுல்லாக அப்படியே காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். ஒரு 3 டேஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். 3 டேஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பவுலுக்கு ஒரு அண்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. எவ்வளோக்கு எவ்வளோ காயுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பவுட்ரு வந்து உங்களுக்கு நிறைய வந்து உபரியாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதில் சேர்த்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவு ஐட்டம் தான். ஸோ எண்ணெய் பிரியிற மாதிரி உங்களுக்கு பாதாம் இருக்குது, உளுந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்லா காயலை அப்படின்னா உங்களுக்கு பவுட்ரு வந்து உபரி ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி லெவலில் கம்மியாக கிடைக்கும். அதனால் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெட்டி வேறு இதெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ பூலாங்கிழங்கே நல்ல வாசனையாக இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் சூப்பரான வாசமாக இருக்கும். வெட்டி வேறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து எரிச்சலை கொடுக்கும் உடம்புக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சேராது. வெட்டி வேறு எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா ஒரு பாடி ரெஃப்ரெஷிங்காக தான் சேர்த்துறது. ஸோ அதுக்காக தான் வேர்வை ஸ்மெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அது வந்து வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணுறது. அது பூலாங்கிழங்கே உங்களுக்கு பண்ணோம். ஸோ அதனால் வெட்டி வேர் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நான் குழந்தைங்களுக்கு ஈவன் கிட் முதற்கொண்டு யூஸ் பண்ணுறனால தான் உங்களுக்கு வந்து குங்குமப்பூ, பாதாம் இதெல்லாம் சேர்த்திருக்கேன். இது பாய் பேபியுமே கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வேணும் அப்படின்னா பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த அப்பர் லிப் மேலே இங்கெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம கன்னத்தில் உங்களுக்கு வந்து அதுவுமே பியர்டு வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆயிருமோ, தாடி வளராதோ அப்படிங்கிற பயந்துக்குவாங்க. அந்த மாதிரிலாம் பயப்படவே தேவையில்லை. ஃபேஸ் வாஷ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபுல் பாடி யூஸ் பண்ணும்போது நல்ல பாடி டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக விசிபிளாக நீங்கள் வந்து நோட் பண்ணுவீங்க. ஸோ பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு அப்படின்னு. ரோஜா இதழாக இருக்கட்டும், நல்லா வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள்லாம் அப்படியே உடச்சா உடையணும். அந்தளவுக்கு நல்லா வந்து சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் காய போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே அண்டா வந்து நம்பிருச்சு. ஸோ நம்ம வந்து இதை அரைக்கும் போது நம்ம இவ்வளோ கொடுத்து அனுப்ப முடியாது இல்லையா? ஸோ 2 பிட்டாக நான் வந்து கொடுத்து அனுப்பிச்சேன். 2 அண்டாவில் பவுலில் வந்து மாட்டி உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். சில்வர் கண்டெய்னர்லேயே நான் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். ஸோ இதெல்லாம் மிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ மிங்கிள் பண்ணிவிட்டு நான் 2 பாத்திரத்தில் வந்து நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். எடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இல்லைனா இதை விட பெரிய ஒரு பாத்திரத்தில் நம்ம மூடி கொடுத்து அமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா எவ்வளோ காஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா முறுக்கு முறுக்குன்னு சத்தம் வரணும். இந்தளவுக்கு நல்லா காஞ்சிடணும். நல்லா வெயிலில் நல்லா காய வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா பவுட்ரு ஃபார்ம் ஆயிரும். தருன்னு இல்லாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். இப்போ நான் வந்து இது 2 இதாக பிரிச்சுக்கிட்டேன் பாக்ஸில். ஸோ பிரிச்சுட்டு எல்லாமே கலந்துட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ சவுண்டு வருது பாருங்கள். நல்லா காஞ்சால் தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுகள் நீங்கள் அரைச்சி வச்சு நீங்கள் சேல்ஸுக்குனாலும் சரி இதே அளவுகளில் நீங்கள் வந்து வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம். வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து வாங்குறதே பார்த்தீங்கன்னா 1/2 kg 1 kg தான் கேட்குறீங்க. குழந்தைங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுது. இது வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்காகவே நம்ம அரைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் 21, 22 பார்த்தீங்கன்னா நம்மளோட ருத்ரா மஹாலில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் நடக்குது. விஜய் டிவிஸ் ஆங்கர்ஸ் எல்லாமே அங்கே வராங்க. கண்டிப்பாக அந்த அன்னைக்கு வந்து நாங்கள் நம்மளோட சித்தாஸ் ப்ராடக்ட் எல்லாமே அங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். 2 நாள் வந்து நாங்கள் ஸ்டால் போடலான்னு இருக்கோம். கண்டிப்பாக ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் யாராக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சோப்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அது நலுங்குமாவும் அங்கேயும் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே அங்கே அவைலபிள். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னோட சிஸ்டர் சேனல் டேக் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.